தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள நரிக்குறவர் காலனி மக்கள் வீடுகள் உடைமைகளை இழந்து தவித்து வரும் நிலையில் அவர்களுடன் எமது செய்தியாளர் மோகன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். 2 நாளாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெள்ளமானது சூழ்ந்தது. இது தொடர்ந்து முக்கியமான பகுதியாக கூறப்படக்கூடிய நெல்லை பகுதியில் டவுன் என்ற பகுதியாகும். இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய 300 குடும்பங்கள் நரிக்குறவர் காலனியில் வசித்து வருகின்றனர். இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வீடு கெட்டுப்பட உள்ளது. இதை தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளும் வெள்ளத்தில் அடிபட்டு கதவுகள் மற்றும் வீட்டில் உள்ள சுவர்கள் அனைத்துமே இடிந்து கிடக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் காண முடிகிறது. இதைத் தொடர்ந்து இவர்கள் வாழ்வாதாரமானது பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. இதைத் தொடர்ந்து பக்கத்தில் இங்கே வசிக்கக்கூடிய குடும்பங்கள் அனைத்துமே கூரை போட்டு வசித்து வரக்கூடிய சூழ்நிலையே ஏற்பட்டுள்ளது. இந்த இடத்தில் பெரிய வெள்ளமானது சூழ்ந்தது. அதனால் இவர்கள் அனைவருமே இங்கிருந்து இந்த வீட்டில் இருந்து அந்த நேரத்தில் அவர்களை ஒரு முகாமிற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து இப்பொழுது அவர்களுக்கு வாழ்வாதாரமானது கேள்விக்குறியாக உள்ளது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளம் வந்ததில் எந்தெந்த மாதிரியான பாதிப்புலாம் ஏற்பட்டது அது கொஞ்சம் பிள்ளைங்க குட்டிங்க சார், இந்த பிள்ளைங்க தண்ணி அப்படியே ஓடிட்டே இருக்கு. படுக்கிற கூட தூங்குறது இடம் இல்லை. இதுக்கு மேல எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலாமா, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளைங்க நெஞ்ச பாவடை நெஞ்ச சட்டை, பள்ளிக்கூடம் கூட போக முடியாது. பானை கூட இல்லை, கஞ்சி பங்கு குடம் கூட இல்லை. வேற ஆள் கூட குடம் வாங்கிட்டு நாங்கள் தண்ணிக்கு வர்றோம் சார். சாப்பாடுக்கு பானை இல்லாமல் வேற ஆள் கூட பானை வாங்கி சோறு சாப்பிட்றோம் சார். அப்படிப்பட்டாலே இருக்கு சார். அரிசி ஒரு பாதிரி கொடுத்தாங்க, அந்த அரிசியை வச்சு சோறை பொங்கி சாப்பிட வச்சுருக்கேன் சார். இந்த சார் வீடு இல்லை, வாசல் இருந்தாலும் குடிச்சு தான் இருக்கு சார். எங்களால் முடிஞ்சது நீங்க பண்ணுங்க சார். இன்னும் நன்றி சார். வீடு இது போன்ற பல பொருட்கள் அனைத்துமே சேதமாகி உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதை குறித்து இன்னொரு குழந்தையோட கையில் நிற்கக்கூடிய இன்னொரு அக்காயிட்டி கேட்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி சேதங்கள்லாம் இந்த இடத்துல ஏற்பட்டதுக்கா? நம்மளுக்கு வீடு கிடையாது சார். நம்ம 10 பிள்ளைங்க வச்சுட்டு இப்படி சீல அறிகிறோம் சார். ஒரு வீடு வந்தாலும் நம்மளுக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கும். நான் கஷ்டப்பட்ட ரொம்பவே இருக்கேன். நான் 22 வருஷமா இருக்கேன் சார். இப்படி இருக்கனால அநியாயமாக இருக்கு. வீடு இல்லாமல் இருக்கேன், காட்டில் இருக்கேன். பல பாம்பு வந்துச்சு, பாம்புல நீ கச்சி போட்டுச்சு. என் கண்ணை வீங்கி இப்படி கடந்து ஆஸ்பத்திரியில் போயிட்டு வந்திருக்கேன் சார். அப்படி அம்மா போட்டுக்கிட்டு இப்போ 3 மாசமாக கடந்து சீலை அறையிறேன் சார். ஒரு 10 ரூபா டீக்கு இல்லாமல் ராட்ரி அடிக்கும், ஒரு சாயாவுக்கு இல்லாமல் ராட்ரி அடிக்கும். ஒரு பசி பட்டினிக்கு யாருமே தர மாட்டேங்கிறாங்க. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு யாருமே பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுக்கு தமிழக அரசு ஒரு நிவாரண நிதி கொடுத்து, அது போக இந்த இடத்துல உள்ள பொதுமக்கள் அனைவர்களுக்கும் ஒரு அழகான ஒரு வீடு கட்டி தர வேண்டியது இந்த இடத்துல உள்ள பொதுமக்களோட முக்கிய கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.